உண்மையிலேயே சொல்கிறேங்க, சிவனை மாதிரி ஒரு கடவுளை நான் பார்த்ததே கிடையாது. அவரை மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடிய ஆளுங்க யாருமே இல்லை. சாமி என்ன ஒரு சோகம். அதனால தான் சொல்கிறேங்க, மொத்தமாக நீ ஒன்றுமே இல்லை, நீ அவ்வளோதான்டா நீ அப்படின்ற மாதிரி காமிச்சிடுவார். அந்த அது நீ டெத் கன்ஃபார்ம், இந்த உலகத்தில் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நீ நீ இல்லை, நீ யாரோ அப்படின்ற மாதிரி அதை உணரவே முடியாது நம்மளால். அதை உணரவே முடியாத வலி வேதனையை சிவன் கொடுப்பார். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த இந்த பூமியில் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னா தயவு செஞ்சு சிவனை கும்பிடாதீங்க. என் வாயிலேருந்து இந்த வார்த்தை வரக்கூடாது, சத்தியமாக வந்துருச்சு. ஏன்னு கேட்டால், சிவன் வந்து நம்மளை இந்த பூமிக்காக தயார் பண்ணல. அவர் வேறு எதுக்கோ ஒன்று தயார் பண்ணிகிட்ருக்காரு. நம்மளை நிரந்தரமாக வேறு எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுக்கிறதுக்கு ஏதோ பண்ணுறாரு. அந்த சக்தியை நம்ம தாங்க முடியாது. அவர் கடவுளுங்க, மகான். அவர் கடவுள். சிவன்றது எப்படியாப்பட்டது, அந்த சக்தியை நம்மளால் உண்மையிலே தாங்கணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிவன் வந்து அவர் எப்படின்னா, திடீர்னு நைட்டு 3 மணிக்கு நம்மளை தூக்கம்லாம் தெளிஞ்சு போயிடும். நம்ம சாக பிறந்தது கன்ஃபார்ம் ஆகிடும். ஐயோ சாமி, அந்த மாதிரியான ஒரு சோகத்தை நான் சிவன் கும்பிட்ட பின்னாடி தான் எனக்கு வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே யாரோட பற்றோடு இருக்காதீங்க, யார் மேலேயும் அன்பு பாசம் காட்டாத, யாரையும் நினச்சி ஏங்காத, எது மேலேயும் இது இருக்காத, உனக்கு இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்றத டைரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. அதுதான் பெரிய வருத்தம்.